கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தை நம்ம படிச்சிட்ருக்கோம். இதில் முதலாவது இடத்துல 5வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிப்போம். ஒவ்வொரு வசனங்களும் படிக்கும்பொழுது ஆவியானவரோட கூட நீங்கள் தியானித்து நீங்கள் இந்த வசனங்கள்லாம் தியானித்து படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம இதெல்லாம் கற்றுக்கிடும் போது நிறையா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தடைகள்லாம் நிறைய நீக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதனால் நம்ம இந்த வசனங்களை ரொம்ப ஆழமாக தியானிக்கணும். ஆழமாக ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட நீங்கள் தியானிக்கிறதுக்கு நிறையா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவர் சொந்த பலத்தினாலும் சொந்த ஞானத்தினாலும் நல்ல ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் படித்து அதன்படி நாங்கள் செய்யவும் அதன்படி நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நீங்கள் கற்றிருந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கலாத்திய சபைக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் எழுதி வைத்திருக்கிற இந்த வசனங்களுக்காக நன்றி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்குதோ அதை நாங்கள் நிறைவேற்றி செய்யவும் உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை வாழ்கொண்டு வழி நடத்தமாக ஜெபிக்கிறோம். கற்றுத்தாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய நாமத்தை மயம்படுத்துகிற பிள்ளைகளை காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த வசனங்களை கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிற எங்கள் தகப்பன், எங்களை சுமந்து செல்கிற தகப்பனாக இருக்கிறபடியால் வசனங்களை எங்களுக்கு போதித்து நடத்தணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஞானத்திலே நீங்கள் எங்களை இடைபட செய்ய ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் எந்த வசனங்களையும் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கவும் முடியாது ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சமயங்களை முழுவதுமாக இங்கே ஆட்கொண்டு வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து இருக்கிறீங்க சுவாமி. அக்கா நன்றி. இந்த வசனங்களை இன்னும் ஆழமாய் தியானித்து அதன்படி கடைபிடித்து நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி. துதிக்கான மயமெல்லாம் அம்மதே சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியரில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் தான் அன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். அது 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான், சாதா காலங்களும் மகிமை உண்டாதுன்னு சொல்லி அவங்க அந்த நடக்கணும், இது நடக்கணும் ஆமைனாலே அது அப்படியே ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. அப்போஸ்தலர்கள்லாம் ஊழியம் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, நாம் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணனாக்கி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக இதை கற்றுக்கிட்டோம்னாக்கி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும்பொழுது நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதுபடி நடந்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தாங்க. அதை தான் நம்ம தியானிக்கலாம். அவங்க 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொல்லி 6வது வசனத்தில் நீங்கள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எதுக்காக இந்த காரியத்தை அவர் சொல்கிறாரு, ஏன் இப்படி மறந்து திரும்பி எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண இடத்துல கலாத்திய சபையில் அவங்க மற்றவங்க ஒரு போதனை செஞ்சோன்னே ஏன் போயிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்க கள்ள போதகத்தினால கலாத்திய இந்த சபையில் பாருங்கள், பவுலின் போதகத்தெல்லாம் புறக்கணிச்சிட்டு வேற ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவங்க ஒரு தூண்டினாங்க. நம்ம முன்னாடியே படித்தோம். அப்போ அவங்க சொல்கிறது இந்த ரட்சிப்பு அடைகிறதுக்கு இவங்க கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி தான் இவங்க சுவிசேஷம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. யூத மார்க்கத்தில் உள்ள ஒரு காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அந்த விசுவாசத்தோடு இருக்கணும், அதை இணைஞ்சி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க போதிக்காங்க. இவங்க போதிக்கும்போது பவுல் போதிக்கிறத அப்படி மாற்றி போதிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறதுனால அவங்க பாருங்கள் அந்த போதகத்தை தான் ரொம்ப விரும்பி அவங்க விசுவாசத்தில் வழி விலகி போனாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்போ வேத புஸ்தகத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சுவிசேஷங்கிறதே ஆண்டவருடைய சுவிசேஷம்னா அவர் தான் விசேஷம். அவருடைய வார்த்தை தான் விசேஷமாக நம்மளை நடத்தக்கூடியது. அதுக்கு மீறி எதுவுமே அந்த காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு நேரான காரியத்தில் கொண்டு போகாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க கை கழுவி சாப்பிட்ணும், தசம பாகம் கொடுக்க அப்படின்லாம் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதை பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்களை எல்லாத்தையும் சொல்லி இவங்க செய்யும் பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கொண்டு வந்ததெல்லாம் அவங்க புரட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க பொருளை கிளப்பும்போது அவங்களுக்கு வேற ஒரு சுவிசேஷம் என்னென்னா அது வேற ஒரு சுவிசேஷமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பவுல் சொல்கிறது. அப்போது ஆண்டவர் எழுதி சொன்னது. ஆனால் இவங்க வேற ஒரு சுவிசேஷம் இருக்குது, நாம் பாரம்பரியத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொன்னோன்னே இந்த மக்கள்லாம் பாருங்கள் ஒரு
காரியத்தில் விழுந்து போகிறத பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி இந்த மாதிரி போதகத்தை கேட்டு நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் நம்ம உறுதியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத்தரவராக இருக்கார். அதனால் பவுலுக்கெல்லாம் கற்றுத்தந்த மாதிரி நமக்கு கற்றுத்தரதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இது இந்த வேத வார்த்தைகள்லாம் தேவனுடைய வார்த்தை பார்த்திங்கன்னா அவங்க யூத மார்க்கத்தின்படி நிறையா செய்யணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த இதை இந்த தேவ வார்த்தையில் இல்லைங்கிறத நம்ம முதலாவது உணர்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தில் நம்ம விழுந்து போகாமல் இருப்போம். இந்த மாதிரி இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்க அந்த ரகசியம்லாம் பார்த்திங்கன்னா மனிதத்திலேருந்து வரல. ஒரு சபையிலேருந்து ஏதோ இந்த சபையில் இப்படி இருக்காங்க அதனால அந்த இதுலேருந்து வந்ததும் கிடையாது. இந்த பாரம்பரியத்திலேருந்து வந்ததும் கிடையாது. அந்த போதங்கள்லாம் அப்புறம் அவங்க போதகம் செய்கிறாங்க பார்த்திங்களா. அந்த போதத்திலோ உபதேசங்களிலோ அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய சபைகளில் ஒரு கருத்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த இதில் இந்த ஆண்டவருடைய வார்த்தை அதில் வெளிப்படுறதே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தான் நமக்கு வெளிப்படுது. அந்த வசனங்களின் மூலமாக பேசுகிற ஆண்டவர் இன்னொரு சுவிசேஷத்தை யார் சொன்னாலும் சரி அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல படிக்கலாம். அந்த காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது அந்த வசனங்களை படிக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுது அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கும் போது அந்த வழி விலகி போகிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி கள்ள போதகர்கள் வருவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த போதகத்துக்கு நாம் தப்பித்து வாழ்றதுக்கு தான் பவுல் ரொம்ப வேதனையோடு இந்த இடத்த சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். 7ஆம் வசனத்தை படித்து பார்த்திங்கன்னா, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டமானதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அந்த சுவிசேஷத்தை புரட்டுறாங்க. என்ன நம்ம இந்த பாரம்பரியத்தில் நம்ம செய்த அந்த கட்டுகள்லாம் செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க யூத மார்க்கத்தின்படி சொல்கிறத நம்ம பார்க்கோம். அதனால் அந்த இதை ஆண்டவர் விரும்புவதே கிடையாது. அந்த மாதிரி சுவிசேஷம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சுவிசேஷம் எல்லா பக்கமும் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் அது சொல்லப்படணும் அப்படிங்கிறது கடைசி நாட்கள்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்போ அது ஒரு இனத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு இடத்துக்கோ அந்த மாதிரி அந்த குறிப்பிடாததுனால அது விருந்து படர்ந்து போகக்கூடிய சுவிசேஷம். அந்த வார்த்தையை நம்ம இங்கே இதனால தான் எங்கள் யூத முறைப்படி தான் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. அது தப்பான காரியம்னு பவுலே எழுதி வச்சிருக்கிறத ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னதை எழுதி வச்சிருக்காரு பாருங்கள். வேறொரு சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கா, வேறொரு சுவிசேஷத்தில் அவங்கள கொண்டு போகிறாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷம் நாங்கள் சொல்கிறத பிரட்டி சொல்கிறாங்க, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்க சுவிசேஷம் இல்லாமல் நாங்கள் பிரசங்கிக்கிறது எப்படின்னு சொல்லி ஆழமாக சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒருத்தட்ட இந்த வசனத்தை சொல்கிறோம்னு வைங்க, அது சரியான பாதையில் நம்ம கொண்டு போகக்கூடியதாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே உண்மை உள்ளது, இதுதாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறது வேறு எதுக்கோ கொண்டு போகிறதுக்கு அவங்கள வாழ்க்கையில் தள்ளமாடுறதுக்கோ நம்ம ஒரு நம்முடைய நம்ம சிந்தனைகளை வர்றதை சொல்கிறதுக்கோ சுவிசேஷம் கிடையவே கிடையாதுங்க. வார்த்தையை எப்பொழுதுமே ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம சொல்கிறதுக்கு தான் சுவிசேஷமே. அதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சொல்கிறாங்க இவங்க. அப்போ சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போது நானே பரட்டி பேசினோம்னாக்கி தப்பாக பேசினோம்னு வைங்க, நான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக சொல்லுறதை நம்ம பார்க்கலாம். அவன் 9ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன். இப்போ மறுபடியும் சொல்கிறாரு, அதே காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் அல்லாமல், நாங்கள் சொன்ன சுவிசேஷம் முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா, அதை ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படிங்கிறாரு. இப்போ 2வது திருப்பும் சொல்கிறார். முதல்ல ஒரு திருப்பு சொல்லிட்டாரு, 2வதும் அது வார்த்தையை 2 திருப்பு சொன்னாலே அதில் என்னமோ விஷயம் இருக்குது, நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வேதாந்தத்தில் இருக்குது. ஒரு திருப்பு சொல்லுவார் ஆண்டவர், ஒரு 2வது திருப்புன்னு சொன்னோம்னாக்கி அதில் நல்ல ஆளுங்களாக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். ஒரு தடவை சொல்கிறது இன்னும் 2 திருப்பு சொன்னார்னு வைங்க, அதை நல்லா இன்னும் ஆழமாக படிக்கணும். ஒரு திருப்பு சொல்கிறதே ஆழமாக படிக்கணும், 2வது திருப்பு சொல்கிறத இன்னும் ஆழமாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது மாதிரி பவுல் சொல்லியிருக்காரு. 2 தடவை சொல்லியிருக்காரு சபிக்கப்பட்டவன்னா இந்த கலாத்தியரில் 1:9 இருக்குது பார்த்தீங்களா, அது சபிக்கப்பட்டவன்னா தேவனால் சபிக்கப்பட்டவனா இருந்தோம்னாக்கி அவன் அழிவுக்கு பாத்திரனா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு அதில் எந்த விதமான தகுதியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவனுக்கும் எந்த விதமான தகுதி இல்லாதவனாக மாறிடுதான். அப்போ அழிவுக்கு பாத்திரனா இருக்கான். அவன் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகுதான்.
ஏன்னா எல்லாத்தையும் பிரட்டி பேசி அவன் வந்து பேசும்போது இந்த இவங்க ஊழியம் பண்ணும்போது பவுல்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஒருத்தன் வந்து அதை திசை மாற்ற போகும்போது என்ன பிசாசன நீ என்ன இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறத பார்க்க பார்த்தீங்களா. அப்போ வசனத்துக்கு ஏதாவது அவனை வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போனோம்னா அவன் எப்படிப்பட்ட இந்த தண்டனை அனுபவிப்பாங்கிறதுக்கு ஆண்டவருடைய கோபத்தை அவருடைய கோபாக்கினையும் வந்து அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவன் அடைவான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கருத்து பார்த்துக்குங்க. அப்போ வந்து கோபாக்கினையில் என்ன வரும்னு வெளிப்படுத்தல் 6:17 பார்த்தீங்கன்னா கோபாக்கினால் வரும்னா நீங்கள் யார் நிற்க முடியும்னு சொல்றாரு. அப்போ கோபாக்கினைன்னா பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் சபிக்கப்பட்டவனாக்கி நீ வந்து ஆண்டோடைய வார்த்தையை நீ பிரட்டி பேசினனாக்கி உனக்கு வந்து எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு தண்டனை இருக்குது, காத்துட்டு இருக்குது. அதனால் வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுதோ நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுதோ ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை சரியானபடியில் அவங்கள வந்து கொண்டு போகணும். சரியானபடி கொண்டு போகாமல் வேறு வழியில் நம்ம கொண்டு போகும்போது சபிக்கப்பட்டோம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பாருங்கள் எவ்வளவு தண்டனையை நம்ம பெறக்கூடிய காரியங்களை செய்தது ஆண்டவர் வந்து வச்சுருக்காரு. அதனால் அந்த காரியங்களை நம்ம அதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்ளவும் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைங்களாகவும் ஆவியானவர் சொல்கிற பிள்ளைங்களாகவும் நம்ம இருக்க இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தோடு கூட ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 11:4 நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படியெனில் உங்களில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிலான நன்றாய் சைப்பீர்களேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து வசனத்தை சொல்கிறது மாத்திரம் இல்லைங்க, வசனத்தை சொல்கிறது அடுத்தது ஆவியானவரை கூட நீங்கள் வேறு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அவன் பிரட்டி கொண்டு போகிறதுக்கு அவன் வந்து வாய்ப்பு இருக்குது. இயேசுவே இப்போ வேறு மாதிரி சொல்கிறதுக்கு அவன் வாய்ப்பு இருக்குது. சுவிசேஷம் நீங்கள் வந்து ஆவியை பெற்றுக்கொண்டவங்களும் கூட திரும்பி விலகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஆவியானவர் கூட இன்னும் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கணும், எவ்வளவு ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணுங்கிறது வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. வேத வசனத்தில் என்ன இருக்குதோ அதை வந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். நமக்கு புரியாத கேட்டோம்னாக்கி அவர் கற்றுத்தருவார். அதனால் வேறு ஏதாவது போதனை செய்யும்போது கேட்கும்போதோ நீங்கள் எதுலேயோ நீங்கள் வசனத்தை கேட்குங்க, வசனத்தை பற்றி நீங்கள் தியானிக்கிறத கேட்கும்போது இந்த வசனத்தை வந்து நீங்கள் ஆவியானவர் இங்கே இருந்து ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தந்தால் மாத்திரம்தான் அது சரியாக தவறாங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் நான் அடிக்கடி சொல்கிறது ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் வாஞ்சையோடு ஜெபிங்க. ஆவியானவர் உங்களோட கூட இருக்கும் பொழுது எந்த காரியங்களை நீங்கள் கேட்டாலும் சரி, எந்த ஒரு சபைக்கு போகலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்கும்பொழுது அது தவறாக இருந்தோம்னாக்கி அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் வேதாந்தத்தில் உள்ள வசனத்துலேயும் மிஞ்சின வெளிப்பாடு எங்களுக்கு தெரியும், வேத வாக்கியங்களில் அதிகாரம்லாம் அது வந்து அறிவு இவ்வளோ தான் இருக்குது, இதை விட எங்களுக்கு அறிவு இருக்குது, நாங்கள் வந்து கொஞ்சம் அதை விட நல்லா படித்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இப்படி தவறான போதனைகள்லாம் செய்தவங்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் வந்து கலப்படமாக இருக்காங்க. நம்மளுடைய கலப்படமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நாம் விழிப்புணர்வோடு நாம் இருந்து இந்த வசனத்தை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வெளிப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் நிறைய அது வந்து சரியான பாதையில் நமக்கு கொண்டு போகிறதா வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கி மற்றவங்க வந்து நமக்கு ஜெபிக்கலாம், ஆனால் வந்து நாம் வந்து ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஆவியானவரோடு கூட இருந்து நாமளும் ஜெபித்து அவங்க ஜெபித்தாங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் வந்து அவங்க தான் சொன்னது தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக ஏற்றுக்கிறதுக்கு இந்த வேதாகமும் வந்து சரியான நமக்கு பாதையில் நமக்கு போகிற அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதினதோ மற்ற பவுல் எழுதினதோ சொல்லவே செய்யலை. அதனால் மற்றவங்க ஜெபிக்கணும், ஆனால் வந்து நாமளும் ஜெபிக்கணும். நாம் வந்து ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது தான் மற்றவங்க நம்மளை தவறான பாதையில் கொண்டு போகாமல் நம்மளை நேரான பாதையில் நாம் நடந்து செல்றதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அந்த ஏதாவது அவங்க தவறாக சொன்னால் கூட அதை வந்து நம்ம மைண்டில் போடாமல் நம்ம அதை வந்து அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அதுபடி தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற காரியங்களை செய்யலாம்.
ஏன்னா ஒரு ஒரு மிஷினரி சொன்னார், எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி உங்களை வந்து பெரிய பதவி கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. ஒருத்தர் ஜெபம் பண்ணி. அப்போ சொன்னாராம், இல்லை அப்படிலாம் வேண்டாம், நான் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை தான் கடைசி வரைக்கும் செய்யணும்னு நான் அர்ப்பணிச்சிருக்கேன். அதனால் எனக்கு இந்த உலக காரியத்தில் எனக்கு பதவியோ பட்டமோ ஏதோ வேண்டாம், எனக்கு இதே போதும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து சொன்னாராம், இல்லை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவரே சொன்னாலும் சரி, நான் ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கேன், அந்த அழைப்புக்கு தான் நான் வந்து அர்ப்பணிப்பேனே ஒழிய, அவர் வந்து ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் உங்களுக்கே வேலை செய்தேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அதனால தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருப்போம், நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம ஆண்டவரே நீங்கள் என்னை இது இப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வந்து ஆண்டவர் நடத்தும் பொழுது அவர் அதை அந்தபடி தான் நம்மளை நடத்துவார். மற்றவங்க யாராவது நம்மளுக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னோம்னா அதெல்லாம் வந்து நம்ம முழுமையாக நம்பி அதில் விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம் இல்லை அப்படிங்காரு. சுவிசேஷங்கிறதே ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எவ்வளோ தியானிக்கமோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்யும் வழியாக மற்றவங்களுடைய வார்த்தைக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம செயல்படுத்தினோம்னாக்கி அதில் நிறைய துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட வசனங்களை தியானித்து நம்ம அதன்படி நடக்க நம்ம அர்ப்பணிக்கணும். இதனால் பின்னாடி வந்து தவறுகள் ஏற்படுது. ஏன்னா அவங்க வந்து சொல்கிற காரியங்கள்னால நமக்கு வந்து பெரிய தவறுகள் வருது அப்படிங்கிறத ஒரு 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் கொடுத்த வேதாம வெளிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை, இது ஒரு புதுசாக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் வந்து அதை அந்த வசனத்தின் மூலமாக தான் இன்னொன்று நாங்கள் அதை வந்து சொல்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அது வந்து சமமாக தான் இருக்கும், இன்னும் தவறுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி நம்ம தியானித்து தான் நம்ம அப்போஸ்தலர் சொல்கிறது என்னது, இவங்க சொல்கிறது என்னது அப்படிங்கிறத வசனத்தின் மூலமாக தான் நம்ம தியானித்து நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வசனங்களை தியானிங்க. ரெண்டாவது என்னதுன்னா, இந்த வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த ஒரு சபை வச்சுருக்காங்கன்னு வைங்க, அந்த ஸ்தாபகம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அவர் சொல்கிறது தான் முக்கியத்துவம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை நான் போயிருக்கும்போது அவங்க வருஷத்துக்கு ஒருக்கா அந்த வருஷ பிறப்பனைக்கெல்லாம் நிறையா அந்த மாதிரி செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாக்குத்தத்தம் அப்படிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் குடும்பமாக வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவார், அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீங்களும் ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா எனக்கு இதில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் வந்துலாம் அப்படி தான், நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி அவர் சொல்கிறதான் கேட்போம், அவர் என்ன எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுவார், அதுதான் நடக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிப்போம் அப்படின்னாங்க. நான் வந்து வேதத்தில் இருக்க ஆண்டவர் என்ன சொல்கிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு மனுஷன் சொல்கிறது அதெல்லாம் அவ்வளோ நடக்குங்கிறது நீங்கள் ஏன் விசுவாசிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்களுக்கு அந்த மாதிரி விசுவாசம். அதனால் என்னை வந்து தவறாக நினைக்கல, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா, அப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணி நமக்கு இது சொல்கிறாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அப்போ என்னதான் அந்த வேத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வந்து முதலிடம் கொடுக்கல, 2வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் முதலிடம் கொடுத்தாலும் கொடுக்க மாதிரி இருந்துட்டு 2வது என்ன செய்கிறாங்கன்னாக்கி சபையில் உள்ள ஒரு ஸ்தாபனத்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜெபம் பண்ணுறது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து தவறான காரியம், அது வந்து செய்யக்கூடாது. அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளோட கூட ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ ஏன் நம்ம வந்து தவறான காரியத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயித்து நம்ம ஜெபத்தோடு கூட இந்த நாட்களில் கடந்து போகலாம். 3வது பார்த்திங்கன்னா, வேத வாக்கியம் உள்ள மறைபொருளை வெளியாக்குன ஆழமான அந்த அறிவு வந்து எங்கிட்ட இருக்குது, அந்த ஆழத்தில் நாங்கள் வந்து உங்களை கொண்டு போவோம், உங்களுக்கு வந்து தெரியாததெல்லாம் நான் வந்து கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுலே நம்ம விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி இந்த கவனமாக இருக்கணும். இதில் இந்த 3 காரியம் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த காரியங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு இந்த வேத வசனங்கள் மூலமாகவே நம்மளை வந்து பெறட்டதுக்கு, நம்மளை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை பாராட்டி கொண்டு போயிருந்தாங்க. அதனால் அந்த இடத்துல நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா நம்ம விழுந்து போயிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம போனோம்னு சொல்லி நம்ம இந்த கோபாக்கினேன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். ஆண்டோடைய ஆவியானவர் தான் நமக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அவர் எந்த மறைபொருளை வெளிப்படுத்தினாலும் நம்ம ஜெபிக்கும்போது நம்மளோட கூட பேசுகிறாண்டவர். அதனால் மற்றவங்க சொல்லி நம்ம குடும்பங்கள்லையோ நம்ம வாழ்க்கையிலையோ வந்து குழப்பங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால்
அந்த மாதிரி அவங்க வந்து ஜெபித்து அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகிறத வந்து விட்டுறணும். அதனால் பவுல் எப்படி ஊழியம் பண்ணுறதுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாம் வந்து ஜெபித்து அவங்க ஊழியத்தை பண்ணோம்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மூலமாகவும் செய்வார். அதை நம்ம தியானிக்கலாம். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 2:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கிறதாக தேவன் எங்களை உத்தமம் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பாருங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் நம்ம செய்யணும். மனுஷனுக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சு நம்ம வாழ்க்கையை வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்டை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு சுவிசேஷம் பிரசங்கிப்படும்போதும் பார்த்திங்கன்னாக்கி பிரசித்திப்படுத்த நிறைய சோதனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பிரசங்கம் பண்ணுறது வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நிறைய சோதனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். அடுத்தது மற்றவளை எதிர்த்து பேசாமல் நம்ம இருந்துட்டோம்னு வைங்க, மனிதனுக்கு பிரியமாக அவன் மகிமையை ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாதபடி நிறைய பேர் பாருங்கள் மனுஷனுக்கு மகிமையை செலுத்துவாங்க. அப்படி அந்த மகிமையை செலுத்துகிற மாதிரி நம்ம ஆயிரும். அதனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நம்ம எப்படி சரியாக பேசணும் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நம்ம இந்த வசனங்களெல்லாம் போதிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும். அடுத்தது பாருங்கள், இதுக்கு என்ன காரணம்னாக்கி முதலாவது காரணம் பொருள் நிறைய வேணும், நமக்கு இப்போ காசு வேணும் அப்படின்ட்டு இந்த போய் வந்து பேசுகிறது நிறைய நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த காரணம் ஒன்று. அடுத்தது வந்து பாருங்கள், எப்போதும் தேவனுடைய பாருங்கள், ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணுறது ஆண்டவர் கொடுத்தது. இந்த பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நம்ம பிரசங்கம் பண்ணுறதை வந்து நம்ம எப்போதுமே நம்ம செய்யவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இலவசமாக தான் நம்ம ஆண்டவர் தந்திருக்காரு. நமக்கு எந்த தகுதி இல்லாத போது நம்மளை வந்து தேர்ந்தெடுத்த தகப்பனுக்கு தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். அப்போ ஊழியம் செய்கிறவங்க என்ன செய்யணும்னா, இந்த பொருளுக்காகவோ மனுஷனை புகழ்ந்து அவன் ஏதோ செய்வான், அவன் ஏதோ பதவி தருவான், இல்லாட்டா ஏதோ ஒரு பணத்தை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யவே கூடாது. அந்த எப்போதும் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றால் மாத்திரம் நம்ம வந்து அவருக்கு அங்கீகாரமாக இருக்கணும். அவர் தான் நம்மளை அங்கீகரித்து நம்மளை நடத்துகிற அப்படின்னு சொல்லி மனிதனை பிரியப்படுத்துறது நமக்கு இருக்கவே கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை ஆவியானவர் தான் நமக்கு பரிசா தந்திருக்கிற இந்த அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுதோ நம்ம சொல்லும் பொழுதோ எப்பொழுதும் பாருங்க, நம்ம மற்ற காரியங்களுக்கு எதுக்குமே முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. நம்ம ஊழியம் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்கலாம், அவங்க வந்து நிறைய பேர் பணத்தை கேட்கவே மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள போஷிப்பார். அப்படி நிறைய பேர் நம்ம பார்க்கும் வாழ்க்கையில். அதனால் பணத்துக்கு பதவிக்குன்னு சொல்லிட்டு பணத்துக்காண்டி மனுஷங்க நம்ம பின்னாடி போய் அவனுக்கு பிரியமானது நம்ம செய்யணும்னு சுவிசேஷம் கொடுக்கப்படலை. அதனால் அப்படி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நாம் வந்து அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது 1 யோவான் 3:9, நீங்கள் எங்களை தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், எனவே அவனுடைய வித்து அவருக்குள் தரித்திருக்குது, அவன் தேவனால் பிறந்தவனால் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் இந்த வசனம் நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள், தேவனா இப்போ உண்மையாக பிறந்து பாவத்தில் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருக்கவன் வந்து இதை வலியுறுத்துது. அவன் உண்மையாக பிறந்திருந்தோம்னா அவன் வந்து ஆண்டோடைய வித்துனா இன்னும் ஆண்டோடைய பிள்ளையாக நம்ம இருக்கோம். அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் பாவத்தை பயிற்சி செய்யணும் தேவனுடைய சீவன் இருக்கவே செய்யாது. பாவத்தை செஞ்சுட்டு இருக்கவன்ட்ட ஆண்டவர் வந்து அங்கே தங்கியிருக்கவே மாட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இதில் ஒரு 3 காரியம் நம்ம பார்த்தோம்னாக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். நம்ம வந்து பாவத்தை செய்யாமல் இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தேவனுடைய எப்பொழுதும் உறவு கொண்டு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை புதிதாக மாற்றக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்த நம்ம தங்கியிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து தேவனுடைய ஜீவனை தங்களிடம் கொண்டிருப்பதனால ஆவிக்குரிய பிரகாரம் பாவத்தை தொடர்ந்து செய்ய முடியாதபடி நமக்கு செய்யாதபடி இருக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் விசுவாசி தேவனுடைய உயர்ந்த தகுதியிலிருந்தும் எப்பொழுதும் இந்த நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்காரு நமக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு. இப்போ பவுல் கொடுத்துருக்காருன்னு வைங்க, அவர் வந்து திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தவறு நடக்கிறதுக்கு அவங்கெல்லாம் போய் சரி நிறைய இடத்துல பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, ஆனால் தவறு பண்ணதா இல்லை. ஆனால் வந்து பாருங்கள், நாமளும் வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கி நம்ம வழி வந்து கொஞ்சம் பிசகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசுவாசத்தில் தேவனுடைய அவர் நம்ம கரத்தில் இருக்கும் பொழுது கூட பிசாசனம் செய்யும்போது லேசாக பிசைக்கும்போது அவங்க வந்து பாவத்தில் தொடர்ந்து அவங்க பாவத்தில் விழவே விட மாட்டார். ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அதுதான் அவருடைய வித்தில் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கார். ஆனால் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறதுக்கு. ஏன்னா அவன் தேவனில் பிறந்தவர், அவர்கிட்ட நம்ம பிறந்திருக்கோம், அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். நம்ம விழுந்து போகாமல் நமக்கு உதவி செய்கிறவர். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, விசுவாசிகள் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்துவது. அவர்களுள்ள தேவனுடைய வாசம் செய்கிறார்கள். அவர் நம்மளோட வாசம் செய்கிறதுனால ஜீவன், ஆவி, சுவாசம் எல்லாமே அவராக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பாவம் செய்யாமல் இருக்க ஒரு இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை அதெல்லாம் வந்து செயலாற்றி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்கள் செய்கிறாரு. நாலாவது பார்த்திங்கன்னாக்கி, விசுவாசத்தினாலும் அவர் நம்மகிட்ட வாசம் செய்கிறதுனாலும் கிறிஸ்துவின் ஆவினால், அவருடைய ஆவினால். நான் எதுக்கு தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னா, நம்ம ஒரு சபைக்குன்ட்டு ஆண்டவர் கொடுக்கவே செய்யலைன்னு நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது தான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சையோடு கேளுங்க. ஆவியானவரும் கடைசி நாட்களில் எல்லார் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னதுனால நம்ம மேலே ஊற்றுறதுக்கு தான் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்குறவங்க எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறதில்ல ஆண்டவர். கேட்காதவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அது வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், கடையில் சாமான் வாங்க போகிறோம், எந்த சாமான் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டால் தான் அவங்க தருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருந்தோம்னாக்கி தரமாட்டாங்க. பார்த்தீங்களா, உலக பிரகாரமான ஒரு பொருளையே நம்ம அங்கன்னாக்கி நம்ம கேட்டு தான் பெற்றுக்கொள்ள முடியுது. அப்போ ஆவியானவர் அதுக்கு மேலான நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அதை வந்து கேட்கறதுக்கு நம்ம உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். டெய்லி கேட்டுகிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவருடைய ஆவியானவரை உங்களை ஒரு நாள் நிறைப்பார், கண்டிப்பாக நிறைப்பார். கிறிஸ்துவின் ஆவினாலும் வல்லமையினாலும் எழுதப்பட்ட வேத வசங்கள்லாம் பாருங்கள், விசுவாசிக்கும் போது அது வந்து பாருங்கள், அதில் வந்து மீறுதலிருந்தோ பாவத்திலிருந்தோ நேரத்துக்கு நேரம் விடுதலை வாழ முடிவதற்கு நமக்கு வந்து உதவி செய்கிற தகப்பனாக இருக்கார். அதனால் ஆவியானவன் வல்லமை நம்ம வேத வசனத்தில் இருக்குது. அவர் தான் எல்லாத்துக்கும் நம்மளை வந்து எல்லா மீறுதல் பாவத்திலேருந்து என்னை மீட்டு எடுத்துருக்காரு. அதனால் அவர் வந்து நம்மளோட கூட இருக்கும் பொழுது அவர் நம்மளை பாவம் செய்ய விடாதபடி பரிசுத்தமாய் வாழறதுக்கு நம்மளை வந்து நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் வேறொரு சுவிசேஷத்தை நம்ம கேட்டு அதன்படி நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாக்கக்கூடிய கரங்கள்னால எங்களை பாதுகாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக படிக்கும்பொழுதே நீங்கள் ஜெபத்தோடு கூட படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே உடைய வாழ்க்கையில் செய்வார். பாவம் செய்கிறவன் பாருங்கள், ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சோம்னாக்கி நமக்கு மரணம் தான். அப்போ பாவத்தை வந்து அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுத்துருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறோம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத நம்மளை வந்து மீட்டு எடுத்துருக்காரு. மரணத்தின் கூரையை உடைத்து நம்மளும் வந்து அந்த மரணத்தில் விழுந்து அந்த கோபாக்கினியில் விழுந்து நம்ம அந்த பிசாசின் பிடியில் விழுந்து கிடக்காதபடி நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2:2 4:10 பார்த்திங்கன்னா, நமது பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவர் மாத்திரம்தான் நம்மளை இந்த பாவத்திலேருந்து நம்மளை நிவர்த்தி, அதாவது நம்மளை விடுதலை செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் அவர் ஒருவர் தான். நமக்கு வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னாக்கி அந்த பணம் வேணால் கிடைக்கலாம், ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பை தரதுக்கு நம்முடைய பாவத்திலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரத்தம் தான், அது பரிசுத்த ரத்தம், அது பாவம் செய்யாத ரத்தம், அது அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான். அந்த ரத்தத்தில் நம்ம மறைக்கப்பட்டு நம்ம பாதுகாக்கப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டு இருந்தோம்னா இந்த பாவத்துக்குள்ளே இருக்க மாட்டோம். இந்த வேறொரு சுவிசேஷம் யார் கள்ள போதகர்கள் சொல்லும் பொழுது நம்ம அதில் விழுந்து நம்ம அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமபடி விழுந்து விடாதபடி நம்மளை பாதுகாக்க ஆண்டுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். நம்முடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய சுற்றில இருக்கிற யாருக்கும் சொன்னோம்னாக்கி அந்த சுவிசேஷம் வார்த்தைகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இங்கே ஜெபத்தோடு கூட அந்த வசனங்கள்லாம் தியானிங்க. பெரிய காரியங்களே எதிர்பார்த்து நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும்.
கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்படைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்படைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தில் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தில் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும். முடவரெல்லாம் நடக்கணும். செவிடரெல்லாம் கேட்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும். முடவரெல்லாம் நடக்கணும். செவிடரெல்லாம் கேட்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஜெயிப்போம். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய்
பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் நின்று. ஆம் சகோதரனே, நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றுவென்று சொன்னீங்களே, ஆவியானவர் ஆளுகை செய்கிற நாட்களை நாங்கள் காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வழி விலகி போகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். சத்துருவின் திட்டங்களிலிருந்து விலக்கி காத்து முழுவதுமாய் உமது சுவிசேஷத்துக்கு என்று பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்களை இரத்தத்தினால் மீட்டெடுத்தவரே, அபிஷேகத்தினால் நிறைத்து வைத்திருக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தூக்கி சுமக்கிறவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய சுவிசேஷ வார்த்தைகள் எங்கும் பரவணும் ஆண்டவரே. உலகம் எங்கும் நாங்கள் சொல்லத்தக்கதா சுவிசேஷம் உலகமெங்கும் ஆண்டவரே சொல்லப்படும் பொழுதுதான் அது முடிவு வரும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எல்லா இடத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சொல்லட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கிரியை செய்கிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிறைக்கப்படுகிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைக்கப்படுகிற நாட்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களை வழி விலகி ஆண்டவரே செயலாற்ற ஆண்டவரே பிசாசன் வந்து ஆண்டவரே முயற்சி செய்யும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே உடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உடைய வல்லமுள்ள பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதை நாங்கள் கண்டுகொண்டு இந்த நாட்களை துதிக்க கிருபை செய்து கொண்டு வழிநடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவையிலே எங்களைக்காக மீட்டெடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த நாட்களிலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படவும் நீங்கள் எங்களை பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்த. கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் அதை நீ சந்திக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. வல்லமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரை கிரியை செய்கிற நாட்களே இந்த நாட்களில் நாங்கள் கண்டு உண்மை துதிக்க கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுத்து கொண்டு இருக்கப்படியா நன்றி. எல்லாத்திலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்கள் நடத்துவதை நாங்கள் கண்டு உண்மை துதிக்க எங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் துதித்து இன்னும் அதிகமாக இந்த பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. வசனங்களின் ஆழங்களுக்குள்ளே எங்களை கொண்டு போங்க சுவாமி. அது கீழ்ப்படிந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ இந்த உலகத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே நாங்கள் முழுவதுமாய் கவனத்தை செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட ஆவியான எங்களை ஒளி நடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்களே பொறுப்படுத்த வந்தமாக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜபத்துக்கு பயன்படுத்தப்படனா நன்றி. மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வறுமையை காத்து வழிந்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துக்கிறேன். ஏசு ரஜன் நாம் ஜெபங்களினால் பிதாவே ஆமென்.